தமன் பேசுங்க. தமன், இது உங்களுடைய காலம், பேசுங்க, தேங்க் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றிங்க. முதல் தடவை என்னோட படம் ஆக்சுவலாக 130 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்கள் கடைசி நேரம் வரைக்கும் எங்கள் படங்களே 45 ஸ்க்ரீன் தான் கொடுத்தாங்க கடைசி நாள். ஸோ 130 ஸ்க்ரீன் ஆக்சுவலாக இட்ஸ் ஒரு அதான் அதனால் சார் இவ்வளோ ப்ரெஷர் போட்டனால தான் இந்த ஸ்க்ரீன்ஸ் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, நீங்கள் அந்த படத்துக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து மறந்து போயிடுச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த படத்தில் வந்து அந்த சாத்துக்குடி ஜூஸ் போகிறப்ப கடைசி துளி இருக்கும்ல, அது வரைக்கும் பிடிச்சி எடுத்தாச்சு. இன்னும் நார் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சது மணி. அவருக்கு சொல்லப்போனால் ஒரு ஹெல்த் ப்ராப்ளமே வந்துடுச்சு. ஏன்னா விடிய ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணது, இவ்வளோ எல்லாருமே இந்த டீம் முழுக்கவே புது டீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது சப்போர்ட் பண்ணுறதுனால என்னென்னா, ஒரு நல்ல படங்களாக அடுத்தடுத்து நாங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். அடுத்து இமீடியட்டாக இன்னொரு ஷூட் பண்ணுறோம். அதுவும் நல்லா உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் இருக்கும். இப்போ தேட்டர் கிடச்சிருச்சு. இப்போ ஆடியன்ஸ் வந்தால் தான் அந்த தேட்டரே சஸ்டெயினாக எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போகும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நல்லபடியாக நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல படம் வந்துருமா வராதான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கிடச்சிருச்சுன்னா அவங்க நிச்சயம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த 3 நாள் எங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி தான். சொல்லப்போனால் எக்ஸாம் எழுதுறத விட டென்ஷனாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ டென்ஷன் நானே பட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கே வந்து லைக் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஃபார் த பாஸ்ட் 3 days. அவர் இருக்கனால கொஞ்சம் தெம்மா இருக்கும். இல்லைன்னா அப்படி இல்லை, அவர் இந்த படம் மூலமாக மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுது. அந்த ஒரு நல்ல ஹீரோவாக தமன்குமாருக்கு அடுத்த பிரேக் அமையணும்னா இந்த படம் ஒரு பிரேக் த்ரூ படம். அவங்க 2 பேரும் சேர்ந்து அடுத்த படம் பண்ணுறாங்க, மணியும் அவரும் சேர்ந்து. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட வெற்றி. அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப அந்த எஃபர்ட்டுக்காக தான் நிறைய சப்போர்ட் பண்ணோம். தமன், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களோட உழைப்புக்கு. தேங்க்யூ சார். சஞ்சய், வாங்க பேசுங்க. மியூசிக் டைரக்டர், இளம் மியூசிக் டைரக்டர் அறிமுகமாகறாரு. எப்படி இந்த அறிமுகம் உங்களுக்கு? அனைவருக்கும் வணக்கம், ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ஆமாம், கேட்கும் நம்பர். ஸோ நான் பேசுகிறது கேட்கலையோ, ஆனால் நான் போட்ட மியூசிக் உங்களுக்கு கேட்டுச்சுன்னு நம்புகிறேன். சூப்பர். அண்ட் உள்ளே பார்த்த ரெஸ்பான்ஸ் பார்த்தேன். நீங்கள் கொடுத்த ஒரு சீனுக்கும் அந்த 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 மேட்டர்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. சில சீன்ஸ்லாம் வந்து எனக்கே கண் கலங்கிடுச்சு, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். எல்லார்ட்டையும் சொல்லுங்கள், ஷேர் த நியூஸ். தேங்க்ஸ் ஸோ மச். வேர்ட்ஸ் ஃபார் எடிட்டர் ஒரு தேங்க் பண்ணிடு. எல்லாருக்கும் வணக்கம். அப்போ தான் தெரியும். கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சார், எந்த சூர்யா, இந்த படத்தோட எடிட்டர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிகிதா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மூவி பண்ணியிருக்கோம். நிறைய பேரோட கனவும் இதில் இருக்குது. லைக் எல்லாரும் டேரக்டர் சார், இது 20 இயர்ஸ் கனவு, டேரக்டரோட கனவு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த கண்டென்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்குற மாதிரி ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். போய் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். மீடியா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. ஸோ எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க உள்ளே இருந்து பார்த்துட்ருக்கிறப்போ. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. இது கண்டிப்பாக கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தணும்னு சொல்லி தான் எங்கள் எல்லாத்தோட கனவும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக எல்லாருக்கிட்டையும் சேர்த்துவீங்க நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்மளோட படத்தை சூப்பராக ஆடியன்ஸ் கிட்ட நிறையா எல்லாருமே கேட்குறப்போ ஒரு நொடின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். சங்கர், வாங்க பேசுங்க. அங்கோட பேச முடியல. ஆமாம், அவரோட பேசுகிறாங்க. வாங்க. அப்புறம் வீடியோவில் பார்க்குறலாம் கேட்பாங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு எனக்கு தெரியும், இந்த படத்தோட ஹீரோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2013 பழக்கம். எனக்கு ஒரு டிகேடாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் நான் வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து ஒரு செகண்ட், இந்த ஒரு நொடி பார்த்த படம் தான். ஒரு ஃப்ரேம் நான் டப்பிங் கிளைமேக்ஸில் பேசுகிற வாய்ஸ் ஓவர் நான் தான் பேசினது. ஜட்ஜோட வாய்ஸ் ஓவர் நான் தான் பேச போனேன்.
அதை ஃப்ரேம் பார்த்தோன்னே முடிவு பண்ணதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே நான் சொன்னேன் யாருக்கும் எதுவும் பேசாதீங்க, நான் வந்து யார்கிட்ட பேசி கொடுக்கணும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக இவர்கிட்ட வந்து என்ன சொன்னேன், சார் ஒரு படம் பார்த்துட்டேன், படம் நல்லா இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டேன். அது அடுத்தடுத்து அது கரெக்டாக நடந்துருச்சு. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நிச்சயமாக அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து நிச்சயமாக போய் சேர்ந்துடும். அது கடவுள் புண்ணியத்தில் எங்ககிட்ட வருமோ, என் மூலமாகவோ, ஜனனி சார்மோ, யார் மூலமோ, இப்போ எல்லாரும் உங்கள் மூலமாக இந்த படம் வந்து பப்ளிக்கு போகணும், பெருசாக போகணும். எனக்கு தெரியும் நம்ம வந்து இங்கே நிறைய படங்களை பற்றி பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படத்துடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். பட் உங்களெல்லாம் பார்த்து நான் பேசும்போது இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடச்சிருக்குன்னு நம்புறேன் நான். ஸோ கீப் ரைட்டிங் அபவுட் இட் இமீடியட்லி. இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் எழுதுனா நாளைக்கு காலையில் வந்து எங்களுக்கு தியேட்டர்ஸில் கூட்டம் வரும். கூட்டம் வந்துச்சுன்னா 130 ஸ்க்ரீன்றது 160 ஸ்க்ரீன் நாளைக்கே ஆகிடலாம். ஸோ வித் ஆல் யுவர் சப்போர்ட் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால நல்ல நல்ல படங்களை நான் கூட தேடி கண்டுபிடிச்சி மக்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ கூட நம்மள அனைக்கும் நன்றி. ஒரே நிமிஷம். யார் இல்லைப்பா, அவர் இந்த படத்தில் இல்லை. இல்லைப்பா, இந்த படத்தில் இல்லை. இருப்பா, கொஞ்சம் சொல்கிற கேளுப்பா, வாழப்பா. நடிகராக இல்லை, அது கேரக்டர் எல்லாம் வந்துடும்ப்பா. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஸோ சிலதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எல்லாம் போயிடும். ஸோ ஒரே ஒரு தான், இந்த படத்தை பார்க்குற எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன, யார் குற்றவாளி, நான் இன்டர்வெல்லே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிலாம் ட்வீட்லாம் போடாதீங்க. இந்த படத்தினுடைய அந்த சஸ்பென்ஸை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த கேரக்டர் நடிச்சவங்களாம் நாங்கள் சில பேர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாமே இருக்கோம் இந்த படத்தில், உங்களுக்கு உங்கள் முன்னாடி கூட அறிமுகப்படுத்தலை. இந்த ஒரு நொடி முதல் எங்களுக்கான இந்த படத்துக்கான வெற்றியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்குது. நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இருக்குது. இங்கே வந்திருந்து இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக இப்போ சப்போர்ட் பண்ணி கொடுத்தவங்க எல்லோருக்கும் நன்றி. வெங்கடேஷ் பிஆர்ஓக்கு நன்றி. வெங்கடேஷ் ஒரு இளம் பிஆர்ஓ, அவருடைய முதல் படமாகவே இந்த படம் வெற்றி படமாக நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் சப்போர்ட்லாம் வெங்கடேஷ்க்கு இருக்கணும். ஏன்னா வெங்கடேஷ் இன்னும் அடுத்தடுத்த படம் வெற்றி படமாக கொடுத்து அவருடைய பிஆர்ஓ ஒர்க்கில் சக்ஸஸ் ஆகணும். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும்.